கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்கள் மோசஸ் மகேந்திரன் இந்த நாளிலும் ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஓசியா புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் நம் இன்னைக்கு அநேகர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து இன்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் படித்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வேலையில்லாத, அதற்காக அலைந்து திரிகிற காரியங்கள், திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறாத ஒரு சூழ்நிலை, திருமண தடைகள், வேலையிலே தடைகள், படிப்பிலே தடைகள், இப்படி நாம் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையானவர்களே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, முதலாவது என் வேதத்தை நீ மறக்காமல், என் கட்டளைகளை மறக்காமல், என் கற்பனைகளை மறக்காமல், அதை எப்பவும் நினைத்து கொண்டே இரு. நீ நினைத்து கொண்டிருந்தால் நான் உன் பிள்ளைகளை நினைத்து கொண்டிருப்பேன், உன் பிள்ளைகளை நினைவிலே வைத்து கொண்டிருப்பேன், உன் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பேன், உன் பிள்ளைகள் மீது இருக்கிற தடைகளை நீக்குவேன், உன் பிள்ளைகள் மேல் இருக்கிற சாபத்தை நீக்குவேன், உன் பிள்ளைகள் மேல் இருக்கிற நிந்தனைகளை மாற்றுவேன். நீ என் கற்பனைகளை மறந்தால், என் வேதத்தை மறந்தால், நானும் உன் பிள்ளைகளை மறப்பேன். இன்னைக்கு அநேக ஆண்டவரை அறிந்த குடும்பத்திலே அநேக வாலிபர்கள், அநேக வாலிப பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை அறிந்த குடும்பத்தில் உள்ள வாலிபர்கள் இன்னைக்கு தவறான வழிகளிலே நடக்கிறதை பார்க்கிறோம், பொல்லாத வழிகளிலே நடக்கிறதை பார்க்கிறோம், தன்னுடைய வாழ்க்கையை சீர்கெடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம், சீர்கெட்ட ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம், கெட்ட நண்பர்களுடைய சவகாசத்தை பார்க்கிறோம், அது நிமித்தமாய் அநேகர் பாவத்திலே சிக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் தன்னுடைய ஜீவனை மாய்த்து கொள்ளுகிறதையும் பார்க்கிறோம். பெற்றோர்களுக்கு கவலை, தன் பிள்ளைகளை குறித்து கவலை, தன் பிள்ளைகளை குறித்து வேதனை, தன் பிள்ளைகளை குறித்து கண்ணீர். ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று சொல்லி ஒருவேளை அருமையானவர்களே நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? ஏன் என்னுடைய பிள்ளைகள் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள்? ஏன் என்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வாய்க்காத ஒரு சூழ்நிலை? ஏன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை திகைத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? நாம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமா? யோபுவை பாருங்கள். ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய இருதயத்தில் தேவனை தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி அவன் நினைக்கிறான். நினைத்தது நிமித்தம் தன் பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறான் என்று சொல்லி நாம் வேதத்தில்
யோபுவின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப நம்ம வேதத்தை நம்ம மறக்காமல் இருந்தால், வேதத்தில் உள்ள வசனங்களை நாம் தியானித்து கொண்டிருந்தால், நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் என்று சொன்னால் மறக்க மாட்டார். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனம் அப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நான் பாக்கியவானா இருக்கிறேனா? நீங்க பாக்கியவானா இருக்கிறீங்களா? அப்ப முதலாவது கர்த்தருடைய வேத வசனத்துல நாம் பிரியமாய் இருக்க வேண்டும். அப்ப அவர் மேல பிரியமாய் இருந்தாதான் ராஜா நம்ம மேல பிரியமாய் இருப்பார். ராஜாதி ராஜாவின் மேல நாம் பிரியமாய் இருக்கும்போது, சர்வத்தையும் படைத்த கர்த்தர் மேல் நாம் பிரியமாய் இருக்கும்போது அவர் நம்ம மேல் பிரியமாய் இருப்பார். அப்ப அவர் நம்ம மேல் பிரியமாய் இருக்கும்போது நம்மளை சார்ந்தவர்கள் மேலும் பிரியமாய் இருப்பார். அதனால்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனம், கர்த்தருடைய வேத வசனத்தில் பிரியமாய் இருக்கணும். முதலாவது பிரியமாய் இருக்கணும். 2வது இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் வேதம் சொல்லுகிறது, நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் மரத்தை போல் இருக்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம், வெயில் அடித்தாலும் மழை இல்லைனாலும் அந்த வாய்க்கால் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரங்கள் எப்பொழுதும் பசுமை நிறைந்த மரங்களாய் இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வறட்சி, இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள் தங்களை சீர்கெடுத்து கொள்ளுகிற சூழ்நிலை. ஏன் நாம் முதலாவது நம்மளை தான் சொல்றார் ஆண்டவர், நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரம். இந்த மரத்திலிருந்து தான் கிளைகள் உண்டாகிறது, இலைகள் உண்டாகிறது, கனிகள் உண்டாகிறது. அப்போ நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் நடக்கலை, பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்க்கலை, இன்னைக்கு பிள்ளைகளுடைய வழிகள் எல்லாம் தவறான வழிகளாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறோமா? அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறோமா? பிரியமாய் இருக்கிறவர்களும் தியானிக்கிறவர்களும் தான் நீர்காலம் கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பார்கள். அப்ப நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருந்தோம் என்று சொன்னால் நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால் பசுமையாய் இருப்போம், ஆசீர்வாதத்தோடு இருப்போம். அதனதன் காலத்துல தன் தன் கனியை கொடுக்கும் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. அப்ப பிள்ளைகளுடைய காரியங்களிலே, அதனதன் காரியத்திலே, அதனதன் நாட்களிலே, அதனதன் நேரத்திலே அவர்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா காரியங்களும் நடக்கும். அவன் என்னென்னலாம் செய்கிறானோ எல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, நாம் 2 காரியத்தை மாத்திரம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் வேதத்தை மேல பிரியமாய் இருக்கணும். 2வது வேதத்தை தியானிக்கணும். இந்த 2 காரியங்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில வறுமை இல்லை, வறட்சிகள் இல்லை. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய வழிகள் சுவையான வழிகளாய் இருக்கும். பிள்ளைகளுடைய பாதைகள் வெளிச்சமான பாதைகளாய் இருக்கும். இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதைகள் வெளிச்சம் இல்லாத ஒரு பாதையாய் இருக்கிறது, இருள் சூழ்ந்த ஒரு பாதையாய் இருக்கிறது, பாவம் சூழ்ந்த ஒரு பாதையாய் இருக்கிறது, பாவத்திலே சிக்கிக்கொள்ளுகிற ஒரு பாதையாய் இருக்கிறது. அப்ப அந்த பாவ இருள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதத்தின் வெளிச்சம் தேவை. இந்த வேதத்தின் வெளிச்சம் எங்கிருந்து புறப்பட்டு போகிறது என்று சொன்னால் பெற்றோர்களாகிய உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் புறப்பட்டு போகிறது. எப்படி புறப்பட்டு போகிறது என்று சொன்னால், நாம் அவருடைய வேதத்தை தியானிக்கிறது நிமித்தமாய், நாம் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறது நிமித்தமாய்
நம்ம இடத்திலிருந்து ஒரு வெளிச்சம் புறப்பட்டு போகிறது. நம்ம இடத்திலிருந்து வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்புகிறார். அது நிமித்தமாய் அங்கே பிள்ளைகள் அந்த பாவ இருளிலிருந்து விலகி, சாப இருளிலிருந்து விலகி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இன்னைக்கு அநேகருடைய வழிகள் சீர்கெட்டு போய் இருக்கு என்று சொன்னால், நாம் வேதத்தின் மேல பிரியமாய் இருப்பதில்லை, நாம் வேதத்தை தியானிப்பதில்லை. அதனால தான் ஆண்டவர் அங்க சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். அங்க ஓசியா புஸ்தகத்திலே பார்க்கிறோம், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய வேதத்தை மறந்தாய். அப்ப இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். நீங்க பிள்ளைங்க மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ மறந்தாய், அதனால் நான் மறந்தேன். என்னால் மறக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, அப்ப இன்று முதல் நம்முடைய பிள்ளைங்கள் எல்லாம் மறக்கப்படாமல், நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் சோத்திரம் அங்க யோபுவின் பிள்ளைகளைப் போல சௌந்தரியமான பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் அநேக நபர்களை பார்க்கிறோம். அப்ப அவர்களைப் போல ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவருடைய வேதத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. இப்ப பிரியமாய் இருக்கணும், தியானமாய் இருக்கணும். அப்புறம் பிரியமாய் இருக்கும்போது, தியானமாய் இருக்கும்போது, நேர்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல சோத்திரம் கர்த்தர் நம்மளை செழிப்புள்ளவைகளாய் மாற்றுவார், ஆசீர்வாதம் உள்ளவைகளாய் மாற்றுவார். அதனதன் காலத்தில் கனி கொடுக்கிற ஒரு மரமாய் மாற்றுவார். எவ்வளவு வெயில் வந்தாலும் அங்கே இலையுதிராய் மரத்தை போல கர்த்தர் நம்மளை மாற்றுவார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை இருப்பார்கள் என்று சொன்னால், நம் ஆண்டோடைய வேதத்தை தியானிப்போம், அந்த வேதத்தின் மேல பிரியமா இருப்போம். அது ஒருபோது நாம் மறந்து விடக்கூடாது. வேதத்தை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. வேதம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தின் பலகையில் எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. நம்ம என்னென்ன எதிர்பார்க்குமோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்வார். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உண்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். இன்னைக்கு அநேக ஆண்டவரே உண்மை அறிந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே இன்னைக்கு அநேக பிள்ளைகள் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கப்பா. அதனதன் காரியங்கள் நடைபெறாமல் அதை குறித்து அநேக பெற்றோர்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பிள்ளைகளை குறித்து. இன்னைக்கு அநேகுடைய வாலிப பெண் பிள்ளைகளுடைய வழிகள் சீர்கெட்ட ஒரு வழியாய் இருக்கிறது. காரணம், பெற்றோர்களாகிய நாங்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய வேதத்தை மறந்தது நிமித்தமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவருடைய பிள்ளைகள் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அதெல்லாம் மாறற்றும். உடைய வேதத்தில் பிரியமாக இருக்க, தியானமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாம் மறக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறற்றும். மறதே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வேதம் சொல்லியிருக்கிற இந்த காரியங்களை நீங்கள் மறவாதபடி ஸ்தோத்திரம், அதன் மேல் நீங்கள் பற்றுதலாக இருங்க, அதன் மேல் பிரியமாக இருங்க, அதை தியானித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு காரியங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எல்லாவற்றிலும் மறக்கப்படாமல் உங்கள் பிள்ளைகள் இருப்பாராக. இந்த திருவசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.